ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. வாய்ஸ் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். இந்த மார்கழி பணியை ஒத்துக்கல. இருந்தாலும் வீடியோ போட்டு நாளாயிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கான தேர்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம். உன்னோட மணி இந்த டைமர் ஏற்றுக்கல, அதனால நீ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி மணி கொண்டு வரணும். ஆ, நான் ஆல்ரெடி கஷ்டப்பட்டு தானே கொண்டு வந்தேன். அப்பயே இது ஏற்றுக்க மாட்டேங்குது. அது எதனால இருக்கும்? ஆ, உன்னோட உடம்புல பாய்சன் இருக்குன்னு சொன்னல. பாய்சன் இருக்கும்போது அந்த மணி எப்படி ஏற்றுக்கும்? அதுவும் பாய்சன் ஆயிரும்ல. ஸோ நீ முதல்ல அந்த பாய்சனை போக்கு, அதுக்கப்புறம் மணி கொண்டு வா. போ, அதுக்கான வேலையை சீக்கிரம் பாரு. இதுக்கு அவன்கிட்ட தானே போகணும். சீக்கிரம் பணம் கொண்டு வா, இல்லை இது ஒத்துக்காது. ஐயோ, எனக்கு தலை வலிக்குது. ஆ, பார்த்து பார்த்து பார்த்து. இந்த மாதிரி சிம்பத்தியெல்லாம் எங்கே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது. குளிச்சு சீக்கிரம் ஓடு. ம், நெட்டையே வளர்ந்துருக்கிற திமிரா? இருடா, அவனை பார்த்துக்கிறேன். பரிதாபமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு என் முன்னாடி நிற்காத, என்னால் ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அவனும் கையை விரிச்சுட்டான். அப்போ என்னோட வாழ்க்கைக்கு நான் தான் முயற்சி செய்யணும். பேசாம அந்த ஆளை போட்டு தள்ளுற மாதிரி ராபரி பண்ணிட வேண்டிதான். ஏய், மரியாதையா அந்த ஆன்டி பாய்ஸ்னு கொடுத்துரு. உன்ன ஏண்டி கூறுகட்ட குருவமா? நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? டீசெண்டாக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி சொன்னால் கத்தியை தூக்கிட்டு வந்திருக்க. உன்னை என்ன பண்ணுற? அவனுக்கு கராத்தே வேற தெரியும். மூஞ்சிலே ஒன்று விட்டான்னா நான் என்ன ஆகுறது? வேற என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு வழியை யோசிப்போம். வெதர் ரொம்ப ட்ரையாக இருக்கு, உள்ளே போய் கதவை சாத்திக்கோங்க. சாத்திக்கோங்க கதவை. யாரோ பின்னாடி வர மாதிரி இருக்கு. யாரும் இல்லை, நாம தான் ஏதோ கனவு கண்டிருக்கோம் போல. பிரம்ம பிரம்ம இல்லை, ஏஜா. என் முப்பாட்டை, என் தாத்தா, எங்கள் அப்பா கொடுத்த எல்லா புக்கையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீ யார் தாயி? இந்த ராத்திரியில் என்ன இன்ச பண்ணுற? எனக்கு லவ் ஸ்டோரி புக்ஸாக வேணும். இந்த ஊர்லேயே நீ தானே கதை சொல்லுவ, இல்லை வேற யார்கிட்டனா புக் இருக்கா? வாங்கி தரியா? என்னது, வேற யாராவதா? இந்த ஊர்லேயே, ஏன் இந்த நாட்டிலேயே நான் மட்டும்தான் நல்ல ஸ்டோரி டெல்லர். என்கிட்ட மட்டும்தான் நல்ல புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிற? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் கண்டிப்பாக படித்தா ஒருத்தவன் காதலில் விழாமல் இருக்கவே முடியாது. அழகான பொண்ணுங்க மட்டும். முயற்சி பண்ணி பார்ப்போம். ஸ்டெப் 1, அவனை எப்படியாச்சும் என் வலையில் விழ வச்சு அவன்கிட்ட இருந்து மருந்து வாங்கிட வேண்டிதான். அதுக்கு முதல் முயற்சியை நான் எடுத்திருக்கிறது இந்த கர்ஷிப். இதில் வாசனை திரவதியை வச்சா அதை மூந்து பார்க்கும்போது அவன் சொர்க்கத்துக்கே போயிடுவான். இது லேடிஸ் கர்ஷிப்னு அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். அது யாருன்னு கண்டிப்பாக தேடுவான். நம்ம மேலே காதல் வயப்படுவான். இங்கே வைப்போம், அவன் வெளியில் வருவான், இதை பார்ப்பான், என் மேலே லவ்வில் விழுவான். அதை வச்சு நான் மருந்தை வாங்கிடுவேன். மாஸ்டர், வெளியே போகிறீங்க? ஐயோ, வந்துட்டான் போல. ஓடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டிதான். யார் இது? யார் இந்த பொருளை எங்கே வச்சது? யோயோ, அதை எடியா? என்ன இவன் பார்த்துட்டே இருக்கான்? எடியா? வேற யாராச்சும் இங்கே இருக்காங்களா? இல்லை நம்மளை வலையில் விழ வைக்க யாராவது இதை பிளான் பண்ணுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக அது நீயாக தான் இருக்கணும். அட கூறுகட்ட குப்பா, அதை மெரிச்சிட்டு போயிட்டானே. லூசு பையன், லூசு பையன். இப்போ என்ன பண்ணுறது? பரவாயில்ல, கர்ஷிப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த முயற்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். 2வது ஸ்டெப். ஒரு அழகான பொண்ணு மார்க்கெட்டில் ரோஸ் கொண்டு போனால் எந்த ஆம்பளை தான் அவன் மேலே லவ்வில் விழாமல் இருப்பான்? நீ என்ன மறக்கட்டையா? நான் உனக்காக கொண்டு வரேன். கண்டிப்பாக இதில் நீ விழுந்தே ஆகணும். வந்துட்டுருக்கா. ஸ்லிப் ஆகிற மாதிரி விழ வேண்டிதான். நீ பொத்துன்னு விழு, நான் அவனை தாங்கி பிடிக்கணும். அடே அடே அடே, என்னடா இப்படி பண்ணுற? புக்கில் இருக்க மாதிரி ஒவ்வொன்றா நடக்கும்னு நினச்சா அதுக்கு ஆப்போசிட் புக் எழுதிடுவானுங்க போல. ஆமாடி. கல்லுஞ்சுக்காரன் எங்கேயாச்சும் உதவி பண்ணுறானா பாரு. பார்க்குறான். ஐயோ, வலிக்குதே, ரொம்ப வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? ஹெல்ப் பண்ணுறீங்களா? இது ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இதை மண்ணில் போட்டு வீணாக்கிடாத, நான் கொண்டு போகிறேன். ரொம்ப நன்றி. அட பாவி, லவ்வோடு வாங்குவான்னு பார்த்தா இப்படி பரிதாபத்தில் வாங்கிட்டு போகிறானே. 3வது ஸ்டெப்பு. அம்மாடியோ, பொண்ணுங்க கூட இவ்வளோ சீக்கிரட்டாக குளிக்காது போல். இவன் என்ன இவ்வளோ சீக்கிரட்டாக குளிக்கிறான்? இங்கே தானே சொன்னாங்க. எங்கே இருப்பான்? எங்கே காணோம்? ஓ, இங்கே இருக்க. என்ன இவனுக்கு 2 பேரும் ஒரே இடத்துல குளிச்சிட்ருக்கானுங்க. ஓ, இவனுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் போல். ஷீ, குளிக்கும் போது யாரா ஸ்வீட் தீங்குவாங்களா? என்ன கன்றாவியான டேஸ்ட்டு. சரி, இதை வச்சு இவனை மடக்க ட்ரை பண்ணுவோம். இந்த ஸ்வீட்டை
நம்ம அக்காவோட பட்டர் பிஸ்கெட். நான் வரேன், நாளைக்கு சந்திக்கிறேன் கூறுகிட்ட குப்பா. பாய். மாஸ்டர், உங்களுக்காக ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. யாரு அங்கே? ஹாய், நான் தான் அந்த பொண்ணு. நீயா? இவ இந்த கடையில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? நீ எதுக்கு இங்கே வந்த? அதுவா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசுதான். ஒன்று கொண்டு வந்திருக்கேன், கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். என்ன இவ விசித்திரமாக நடந்துக்கிறா? இப்படியெல்லாம் இருக்க மாட்டாளே. எனக்கு வேலை இருக்குது. ஏ, என்னையா? நான் ஏன் வேலை வெட்டி விட்டெல்லாம் வந்திருக்கேன்? வேலை இருக்காமல வேலை. நில்லு நில்லு நில்லு, இங்கே வா. ஒரு 5 நிமிஷம் எனக்காக ஒதுக்கக்கூடாதா ப்ளீஸ்? உட்கார். என்ன வேணும் உனக்கு? நான் உனக்காக ஒரு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். டன்டடாயின், பட்டர் பிஸ்கெட். நானே ரெடி பண்ணிது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உனக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இந்த சாப்பிடு. ஏதோ மடக்க பார்க்குறா. எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது. இங்கேருந்து இதை எடுத்துகிட்டு போறியா? உனக்கு ஸ்வீட் பிடிக்காதா? ஏன் இப்படி நடிக்கிறான்? எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஹே, என்ன நீ பொசுன்னு கிளம்பிடுற? இங்கே பார், நான் வேணா சாப்பிட்டு காமிக்கிறேன். இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன் டேஸ்ட்டாக இருக்காது? இப்படி தீனி பண்ணுற மாதிரி தின்னா உன்னோட உதட்டில் ஒட்டி இருக்கு. ஆஹா, இது மாதிரி தொட்டா லவ் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என்ன இவன் லவ்வோடு டச் பண்ணுறானா? இது அப்படியே அவன் வாயில் வச்சு சாப்பிட்ருவானா? ஓ மை காட், இதிலிருந்தே தெரியுது இவனுக்கு என் மேலே க்ரஷ் இருக்குன்னு. இதை யூஸ் பண்ணி மருந்தை வாங்கிட வேண்டியதான். என்ன சாப்பிட்ற நீ? பட்டர் பிஸ்கெட் தான். லூஸு, உன்னோட ஓரத்தில் ஒட்டியிருக்க பாரு. கனவா? யூபி, நீ என்கிட்ட ஏதாவது ட்ரை பண்ணுறியா என்ன? நீ நடந்துக்கிற விதமே சரியில்லை. உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா என்ன? எனக்கு இல்லையா, உனக்கு தான். நாளையோட லாஸ்ட் டேட்டு. என்ன லாஸ்ட் டேட்டு? நீ எனக்கு பாய்சன் வச்சு நாளையோட 3 நாள் ஆக போகுது. அக்ரிமெண்ட் மறந்துட்டியா? மருந்து கொடுத்துறியா ப்ளீஸ்? நீ தான் என்ன நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறல, அதுக்கப்புறம் கொடுக்குறேன். குழந்தது கிருஷ்ணகிரி, அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. முதல்ல கல்யாணம் இல்லை, முதல்ல நீ எனக்கு மருந்து கொடு. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் அதை நான் உனக்கு செய்கிறேன். தட்டவே மாட்டேன். வேற என்ன சொன்னாலும் செய்கிறேன். அதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னனே. ஐயோ, சுற்றி ஏன் அங்கேயே வர? ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. நான் உன்னை விரும்பலை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நமக்கு கல்யாணம் நடக்கும். நாளைக்கு நீ ஒத்துக்கிட்டே ஆகணும். ரெடியாரு உன்னோட பதிலை சொல்கிறதுக்கு. ஏய் மருந்து, இவன் நம்மளை கட்டிக்க எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கான்? வேற வழியே இல்லை. இவன் வீட்டுக்குள்ளே புகுந்து திருடிட வேண்டியதுதான். யாரும் இல்லை. இதுதான் வரும். உக்காண்ட்ருக்கியா? உன்னோட பெர்மிஷன் இல்லாமலே நான் எப்படி இதை ஆட்டை போட்டு போகிறேன்னு பாரு. நீ என்னடா எனக்கு கொடுக்குறது? நானே எடுத்துக்கிறேன். ஆஹா, சரியான நேரம். கிளம்பிட்டான், உள்ள போந்துட வேண்டியதுதான். ஓடு எப்பிங் ஓடு, சீக்கிரம். அவன் திரும்பி வரத்துக்குள்ள அந்த மருந்து நம்ம எடுத்துடணும். இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் மூஞ்சில ஏதாவது ஒன்று பூசிக்கிட்டு. இது கூட நல்லதாச்சு. இப்போ இவரோட ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டா போயிட வேண்டியதான். எங்கே வச்சிருப்பான்? இதுதான் வரும்னு நினைக்கிறேன். எங்கே தான் அந்த மருந்தை வச்சு தொலைச்சானோ? எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த மருந்தை மட்டும் காணோம். என்ன இங்கே இத்தனை இருக்குது? இதில் எது நமக்கு தேவையானது? சரி, அவன் திரும்பி வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் செக் பண்ணிக்கலாம். சீக்கிரம் அல்ல, போடு சீக்கிரம் போடு. இது என்ன புக்கு? லவ் ஸ்டோரி புக்கா இல்லை மெடிக்கல் புக்கு? சிறுநீரகத்தில் பாதிப்பா? அடுத்த பேஜ் பார்ப்போம். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம முகரக்கட்டை. நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்மளுக்கு எலி மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பின்னாடி சுற்றுறானோ? நம்ம கிட்ட அவன் நம்ம ஸ்பெஷல்னு எப்பயும் சொன்ன மாதிரி இருக்கே. யாரோ வந்துட்டாங்க. அமைதியாக இருக்குது. நமக்கு தேவையானதை எடுத்துக்க வேண்டியதான். அவர் பிடுங்கி வச்ச புக்கு இங்கே தானே இருந்தது. எங்கே காணோம்? யார் வந்திருப்பா? ஐயோ, அப்பா வராரு. உள்ள இவன் என்ன பண்ணுறா? மாட்டிக்கிட்டோம். அவ்வளோ சீக்கிரத்தில் நீ எதுக்கு திரும்ப வந்த? நீ இங்கே என்ன பண்ணுற? இது என் வீடு. அது வந்து புக்கு. என்கிட்ட இருந்து உனக்கு என்னடா வேணும்? என்ன படம் வரைஞ்சி வச்சிருக்க? சொல்லு. நான் ஒரு டாக்டர். மற்ற விஷயம்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. டாக்டர் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். முதல்ல நீ எனக்கு மருந்து கொடு, அப்புறம் நான் உனக்கு இந்த புக்கை தரேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஐயோ தலை, நீ போய் சொல்லிட்ட. 3 நாள் கழிச்சு தானே ரியாக்ஷன் காமிக்கும்னு உடனே காமிக்குது. இந்தா, இன்னொன்னே போட்டுக்க சரியாயிரும். ஏன் விஷயத்து மேலே விஷயத்த கொடுத்துட்டே இருக்கிற எனக்கு? இப்போ என்னத்தரா கொடுத்து தொலைச்ச?
ஒன்றும் இல்லை, முன்னாடி கொடுத்தனே அதுவே தான், ஒன்றும் ஆகாது. இது கனவா இருக்கக்கூடாதா? நான் கனவுல இருந்து முழிச்சுக்க கூடாதா? மனுஷங்களை நீ ஈஸியாக நம்புற முட்டாளா இருப்ப போல. முட்டாளா? நான் முதல்ல கிளம்புறேன் இவன் கிட்ட உட்காந்ததுக்கு. மயங்கிட்டா. உள்ள இந்த பொண்ணு, நீங்க 2 பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல 2 பேரும் வெளியில வாங்க. எல்லாம் இவனால தான் வசமா மாட்டிக்கிட்டோம். உங்க 2 பேரையும் நான் என்னன்னு சொல்றது? இந்த ராத்திரியில இந்த வீட்டுக்கு நீ ஏமா வந்த? அது தலைவலிக்கு மருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆமாப்பா, நம்ம கிட்ட மருந்து இருக்குன்னு சொன்னேன், அதனால தான் வந்தா. அப்படியா? தலைவலிக்கு தலைவலி மருந்து கொடுத்தா போதும், மூல நோய் மருந்து எதுக்குப்பா? என்னது? மூல நோயா? அடிப்பா, வேற எதுவுமே கிடைக்கலையா உனக்கு? சுத்தம். இப்போ என்ன சொல்லி சமாளிப்பேன்னு தெரியலையே. உங்கள் 2 பேருக்கும் அவசரம் தாங்கலன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இப்படி நைட்லலாம் சீக்கிரட்டாக டேட் பண்ணக்கூடாது. நாளைக்கு நான் உன் வீட்டில் வந்து பேசுகிறேன். ஐயே, இல்லை 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 இல்லை, டேட்டு. ஐயோ, என் மகன் கொடுத்த வாக்க காப்பாற்றிட்டான். ஆமாப்பா, இப்போ ஒத்துக்கிட்டா. நாளைக்கு நம்ம கண்டிப்பாக போகலாம். இவன் ஒரு எடுத்து கொடுத்தானே, நான் எப்படா ஒத்துக்கிட்டேன்? ஐயோ, என்னோட பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ சன். இவனை பார்க்க எனக்கு கடுப்பாகுது. வேறு வழியே இல்லை, ஒரு மருந்துக்காக ஒரு கல்யாணம் பண்ணி தொலைக்கலாம். சரி, நீங்கள் 2 பேரும் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போகலாம். என் கண்ணுக்கடியில் ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்கு, நான் போய் ஃபேஸ் பேக் போட போகிறேன். பாய், குட் நைட். என்னடா உங்கள் அப்பா திடீர்னு ஒரு மாதிரி நடந்துக்கிறான்? அவர் பியூட்டி கேர் பண்ணுறாராமா, அவர் சீக்ரெட் ரெசிபி வச்சு. ஓ, அதனால தான் கிழமை எங்கே தெரியுறானோ? இதை வச்சு தான் ஊரை ஏமாத்திட்டு தெரியுறாரு. என்னதான் இருந்தாலும் குரங்கு மயிலாயிட முடியுமா? சரி, நீ என்னை வச்சு மருந்து ட்ரை பண்ணுறியா? ஏன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரி, அந்த விஷயம் விடு, உண்மையிலுமே என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்போ கூட தெளிவாக சொல்கிறேன். வேண்டாம் வேண்டாம், ஆனால் நீ கல்யாணம் முடிஞ்சோன்னு தந்துருவல்ல? ஒன்றும் நம்ப முடியாது. நான் அக்ரிமெண்ட் போடுறேன், நீ சைன் பண்ணு. ஆமாம், நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற? ஏன்னா எனக்கு ஃப்ரீயாக மெடிக்கல் ஷாப் வச்சு சேவை செய்யணும்னு ஆசை. எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. ஃப்ரீனா எந்த அப்பா ஒத்துப்பான்? ஃப்ரீ மெடிக்கலாம். போட்டேன், சைன் போட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒய்ஃப் ஆயிட்டா அவனோட சத்துல பாதி தரணும். எதை வேணா எடுத்துக்க, ஆனால் என்னை மட்டும் கேட்காத. லவ் பண்ணுறேன்னு சொல்லிடாத. ஐயோ, செத்தாலும் சாவேனே தவிர அதை மட்டும் சொல்ல மாட்டேன். அப்படின்னா என்னோட புக்கை திருப்பி கொடு. முடியாது. முடியாது. இக்கிட்டு வந்தா உங்கள் அப்பனை கூப்பிட்டுருவேன், கத்தி ஊரை கூப்பிட்டுருவேன். ஒழுங்கா போயிரு. என்னை எவ்வளோ அலைய விட்டுருப்ப? போடா டேய், கொடுக்க முடியாது, என்ன வேணா செஞ்சுக்கோ. இவளோட கபாலத்தை எப்படி உடைக்கணும் போல எனக்கோ வருது. அந்த அங்கிள் என்னவோ சொன்னாரு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி இப்போ யூபிங்கும் எனக்கு தான் கிடைக்க போகுது. சார், இங்கே வாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஹேர் பின் எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே அழகாக இருக்குது. இது எவ்வளோ? குறைஞ்ச காசு தான் சார். இது ரொம்ப நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக அவளுக்கு பொருத்தமாக இருக்கும். அச்சோ, என்கிட்ட காசு கம்மியாக இருக்கே. பரவாயில்ல விடு, அவளே கிடைக்கும் போது இந்த காசு போனால் போகட்டும். என்ன சொல்கிறீங்க? முதல்ல இதை வாங்கி பாருங்க சம்மந்தி, கல்யாணத்துக்கான ப்ரொபோசல் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். மாமா, உங்கள் பொண்ணு வேணும். நிறுத்து. இவன் தான் உனக்கு வேணுமா? இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. இவனோட மெடிசன் ஸ்டோரில் வர பணத்தெல்லாம் என்னோட வாழ்நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிப்பேன். வார்த்தையை காப்பாற்றுவில்ல? கண்டிப்பாக காப்பாற்றுவேன். உண்மையை தான் சொல்லுதுங்களா ரெண்டும்? நாடி கரெக்டாக இருக்கா? இங்கே வந்து உன் புத்தி போல பாரு. என் கையை விடுறியா? எங்கள் அப்பா பார்த்துட்ருக்காரு. பரவாயில்ல, பார்க்கட்டும். லவ் கப்பல் தான், ஆனால் எப்படி நடக்கும்? முடியாது. இதுக்கு ஒரு போது நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை வந்துட்டேன்னு முடியாதுங்கிறான். யூபிங், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். உனக்கு முன்னாடி 2 அக்கங்க இருக்காங்க, மறந்துட்டியோ யூபிங்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்பா? என்ன பண்ண முடியுமா? இதெல்லாம் வீட்டு பெரியவங்க யானன்னு கேட்டு தான் முடிவெடுக்க முடியும். நான் லீகல் வாரிசே கிடையாது. நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போய் அவனா கிடைச்சா உனக்கு என்ன பண்ணுறது? அவன்கிட்ட வசமா லாக் ஆகிருக்கிறனே. நான் வேணா பெரியப்பா கிட்ட போய் இதை பற்றி பேசி பார்க்கட்டா? வாய மூடு. உனக்கு வெக்கமா இல்லை? ஒரு பொண்ணு அவளோட கல்யாணத்தை அவளே போய் பேசுறதா? உனக்கு இந்த தைரியத்தெல்லாம் யார் கொடுத்தது? நான் உன்னை அப்படியா வளர்த்தேன்? இதெல்லாம் வெயில் தெரிஞ்சா நான் நாக்க புடுங்கிட்டு சாக வேண்டியதான். உன்னை பெத்து வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தெரியாதா? லேனா பற்றி யோசிச்சு பார்த்தியா? அவ ஒரு சுயநலவாதி. அவளை பற்றி நான் ஏன் யோசிக்கணும்ப்பா? நீ
நீ உனக்கு மூத்தவங்களை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற யூபி. அப்பா என்னோட கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டியது நீங்க, அந்த பெரியப்பா நான் இல்ல. என்னடி சொன்ன? ஆ, பலான்னு விழுந்துச்சு. ஐயோ, நான் கிளம்புறேன். என் பேச்சு மீறி போன நடு தெருவில் தான் நிப்ப. நிறுத்துங்கப்பா. இனிமே நீங்க எனக்கு அப்பாவும் இல்ல, நான் உங்களுக்கு மகளும் இல்ல. நமக்குள்ள எந்த பந்தமும் இல்ல. அங்கிள், எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, மன்னிச்சிருப்பா. அவ வேற ஒருத்தன் கூட பறந்துட்டா. ஐபி, நான் வரதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? நான் எப்படி சொல்ல? எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? அவன் எனக்கு திடீர்னு பாய்சன் கொடுக்குறான். பத்தாததுக்கு இவன் என் லைஃபே முடிஞ்சு போயிடும், பணம் வேணும்ன்றான். ஒரு பக்கம் எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரு. இதெல்லாம் ஏன்? ஏன் எனக்கு மட்டும்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்? நீ இருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா? நீயா இங்க என்ன பண்ற? வா போலாம். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நாளைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணு. சரி, வா போலாம். ஷூப்பிங், நீ அவசரப்பட்டுட்ட. உனக்காக இங்கே ஒருத்தர் இருக்கிறதே நீ மறந்துட்டல. ஷூப்பிங், நான் சீன பெருஞ்சவரை விட ஸ்ட்ராங்காக உனக்கு ஒரு மண்டப கட்டலான்னு ஆசைப்பட்டேன். போய் அவன் கூட ஓடி போயிட்டேன்னு நினைக்கும் போது என் காதில் நான் இந்த மண்ணிலே புதைக்கிறேன். எல்லாரும் சேஸ் பண்ணுங்க, என் பையனுக்கு கல்யாணம். டேய், உங்க அப்பா ஜமாய்க்கிறாரா? என்ன எங்கே பார்த்தாலும் செவரா இருக்கு? ஓ, பொண்ணு இங்கே இருக்கா? ஏய், என்ன இவன் குச்சோலை திறந்து பார்க்குறான்? முதல்ல கல்யாண சரக்குலேருந்து ஆரம்பிப்போம். என்ன சரக்கு இது? போது செம்மையாக ஆறுது. இதை குடிச்சா ஒரிஜினல் மேரேஜ் ஆகிடுமே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ட்ரிங்கை குடி. பரமலோகத்தில் இருக்கும் புத்தனாதா, உனக்கு சரக்கு ஓவராச்சுன்னு நினைக்கிறேன். என்னை எதுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நீ ஒரு கோழை. என்னன்னு நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவோ முகர்கட்டை இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்ததில்ல. இன்னைக்கு நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக தரையிற. கையெடு. ஐயோ, எனக்கு ஒரு புழுக்கமாக இருக்குது, வெக்கையாக இருக்குது. என்ன இவன் பண்ணுறான்? நம்ம என்ன சரக்கு வாங்கிட்டு சொன்னால் இவன் என்ன சரக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான்? உன் கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. நம்மளும் குடிச்சு பார்ப்போம். டேய் மச்சான், எனக்கு இருக்கிறது பெஸ்ட்டு சரக்கு வேணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏய், புரியுதுரா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தா, இந்த ஊர்லேயே, ஏன் இந்த சிட்டிலேயே இதான் பெஸ்ட்டு சரக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. உன்னோட வெட்டிங் நைட் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறேன்னு உனக்கு விளங்குச்சா? இதெல்லாம் புரியாம அட பாவி, நான் என்ன கேட்டால் என்ன கொடுத்துட்டான்? போதை ஏறி போய் கிடக்குறாளே. ஆமாம், இடி இடி இடி. வேற வழி இல்லை, அமைதியாரு. ஏன் தள்ளி விட்டா? அது முதல்ல என் உடம்ப நான் சரி பண்ணிக்கணும். என்ன நீ சொன்ன? உன்னோட முதுகெலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்ப போல. குடிகாரி முதல்ல இதை தின்னு. முடியாது, மாத்தோம், எனக்கு வேணாம். வேற வழியே இல்லை, இப்படி தான் கொடுத்தாகணும். இந்தா வாங்கிக்கோ. என்ன ஒரு டைப்பாக பார்த்துட்ருக்கா? சாரி. ஏ, குட் நைட். என்னடா ஒன்றும் தெரியல? எனக்கும் தானே தெரியல. ஐயோ மாஸ்டர், எனக்கு ஏதாவது காட்டுங்க. என்ன நடக்குதுங்க? ஐயோ அங்கிள், என்னடா ஒன்றும் தெரிய மாட்டுது? என் மகன் என் பேரை காப்பாற்றுவனா இல்லையா? நல்லா அப்ப நல்ல புள்ள. எங்களுக்கு எங்கே ஒன்றும் தெரியல. பாடி, காலையில் எழுந்த ஒன்று தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி நிறைய வேலை பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என் பெட்டில் இவனா நைட்டு? ஐயோ, எல்லாமே நடந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையே. முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. ஐயோ, இவன் முழிச்சுக்கிட்டானே. கிட்ட வந்த. என்ன நீ? நான் தான் பொண்ணு, நான் பண்ண வேண்டியது நீ பண்ணுற. எட்ட ஓடிரு, உன்னோட பெட் அங்கே இருக்கு பாரு. இனிமே என் பெட்டுக்கு வந்து சாவடிச்சிருவேன். நான் ஏன் அங்கே தூங்கணும்? இந்த பெட்டில் தான் தூங்குவேன். நீ என் கூட தூங்குறதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. உனக்கு வாய் மிஞ்சி போச்சு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? ஐயோ ஐயோ, ஏதோ பண்ணிடணும். ஓவராக பேசின தலையை திருவி போட்டுருவேன்.
ஐயோ! இதுக்கு மேலே இங்கே இருந்தா என் கற்புக்கு ஆபத்து வந்துடும். நான் போறேன்டா சாமி, என்னை ஆள விடுறா அப்பா. இங்கே பார், நாளையிலேருந்து நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். வரட்டா? ஏய், இவ ஸ்பெஷல் தான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்